சேமா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதுவும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னீங்களா, இனிமேல் நல்லா ஆகிடுமா எக்கானமி? ஆக்சுவலாக இனிமேனா அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒருவேளை போர்லாம் நடக்காமல் இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கும். ஏன்னா 2020க்கு பிற்பாடில் இந்த மாதிரியான ஒரு ட்ராப் இன்ஃப்ளேஷனில் வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல டேட்டா தான் வந்துச்சு. பட் இந்த டேட்டா வர வர அந்த பக்கம் போருமே நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்டில் ஐ சே இட்ஸ் எனஃப், அது வரைக்கும் போர் நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறது இந்த போர் தான். மிக முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சிபிஐ டேட்டா, இதனால் எக்கனாமியில் என்ன ஆக போகுது, ஜாப் டேட்டா வந்துச்சு அது எப்படி இருக்குது, ஸோ ஆயில் ப்ரைஸஸ் என்ன ஆக போகுது, இன்னும் நிறைய இதை தொட்டு பேசும்போது நிறைய உங்களுக்கு ஹிண்ட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிறையா ரீச் ஆகணும்னா தயவு செஞ்சு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைல் ஆப்பில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேரை போய் இந்த வீடியோ ரீச் ஆகும். தயவு செஞ்சு அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ஏமா இந்த டேட்டா இப்போ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, இல்லை என்ன இருக்குது? ஆக்சுவலாக இந்த டேட்டா ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா, நாட்டோட பணவீக்கத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் ஏஜென்சி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக இதை பற்றியான வீடியோ பார்க்கல. பட் முன்புலாம் அதாவது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஒரு 9% போயிருந்தது இல்லையா? ஸோ அப்போலாம் அடிக்கடி அந்த வீடியோ பார்ப்போம். அதாவது இவர்களோடது 2% என்பது குறிக்கோள். இப்போ இந்த 2% வராதனால தான் ஃபெட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை தான் ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது யூஎஸ் எக்கனாமியை பார்க்கும்போது. ஏன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போது அது டாலர்லேயும் இம்பேக்ட் ஆகும், யூஎஸ் எக்கனாமிலையும் இம்பேக்ட் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அப்படிலாம் நம்ம அந்த நூல் கோத்தா மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டு அது எங்கே நிற்கிதுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டில் தான் நிற்கிது. இது சிபிஐ அண்ட் பிசிஇன்னு 2 இருக்குது. அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதுதான் வந்திருக்கு. இன்னொன்று பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு டேட்டா இருக்குது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வரும். பட் சிபிஐ தான் நம்ம மேஜராக எடுத்து பேசுவோம். அந்த சிபிஐல 2 இருக்குது. கோர் சிபிஐ, ஹெட்லைன் சிபிஐ. ஹெட்லைன் சிபிஐனா 4 காம்பனண்ட் இருக்குது. ஃபுட்டு, ஷெல்டர், சர்வீசஸ் அண்ட் எனர்ஜி. இதில் ஃபுட்டும் எனர்ஜி ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஈரான் யூஎஸ் போர் போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ஏற்ற இறக்கம் இருக்குது பேரல் ப்ரைஸில். அது எனர்ஜி செக்டரில் இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதனால் கோராக கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வெளில எடுத்துருவாங்க. அதாவது ஃபுட்டும் எனர்ஜியும் வெளில எடுத்துகிட்டு வெறும் ஷெல்டர் அண்ட் சர்வீசஸ் வச்சு கோர் சிபிஐ பார்ப்பாங்க. அந்த கோர் சிபிஐ தான் 2%ங்கிற ஒரு அந்த பெஞ்ச் மார்க்குக்கு வரணும். இப்போ அது எவ்வளோ வந்திருக்கு? ஓகே, ஸோ பிப்ரவரி வரைக்கும் நல்லா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஜனவரி பிப்ரவரி தான் பெஸ்ட்டாக இருந்தது. அதன் பிறகு தான் ஆப்வியஸாக என்ன ஆரம்பிச்சது, போர் ஆரம்பிச்சது. யூஎஸ் ஈரானுக்கு இடையிலான போர். அதன் பிறகு எல்லாமே பின்னாடி போக ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது டேட்டா. இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹெட்லைன் சிபிஐ பார்த்துருவோம். ஹெட்லைன் சிபிஐ போன மாதம் 4.2% இருந்தது. இப்போது சூப்பராக 3.5% வந்திருக்கு. அதான் சொன்னேன், 2020க்கு பிற்பாடில் இப்படியான ஒரு ட்ராப் இருந்தது கிடையாது. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் 3.6லேருந்து 3.8% இருந்தது. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி 3.5% வந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டேட்டாவாக வந்துச்சு. கோர் பார்க்கும்போது 2.6 அப்படிங்கிற ஒரு டேட்டாக்கு வந்திருக்கு. 2.8% இருந்துச்சு, 2.6 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் 2ங்கிறது 0.6 குறையணும். பட் அது லாங் வே டு கோ. ஸோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது, அதாவது சிபிஐ பார்க்கும்போதும் கோர் சிபிஐ பார்க்கும்போதும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டேட்டாவை தான் வந்திருக்கு. பிரேமா, அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் இங்கே நல்லா இருந்துச்சோ? ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட் நான் நேற்று வீடியோ நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் முன்னாடியே தெரிஞ்சிடுது இல்லையா? ஸோ இதுதான் வரணும். ஸோ அதுதான் வர்றது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வர்றதோட மோசமாக வந்துச்சுன்னா ஆப்வியஸாக ஸ்டாக் மார்க்கெட் மோசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. வர்றதோட கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், ரொம்ப ஆகாவோன்னு சொல்ல முடியாது, பட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ரைட். ஸோ பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணாங்க. மிக முக்கியமாக நாஸ்டாக் காம்போசிட்டோட இண்டெக்ஸ், அதாவது சிப்ஸ் அண்ட் ஏஐ ஸ்டாக்ஸ்லாம் அந்த இண்டெக்ஸில் தான் இருக்காங்க. நாஸ்டாக் காம்போசிட் சூப்பராக, அதாவது எல்லா இண்டெக்ஸும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் S&P 500 இருக்கட்டும், இல்லை டவ் இண்டஸ்ட்ரியல் ஜான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் டேவாக தான் முடிஞ்சுது. பட் அந்த போருங்கிற விஷயம் மட்டும் இப்போ நடவாமல் இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக போயிருக்கும். பட் போரை வச்சுட்டு நிறைய பயம் இப்போ இருக்குது. என்ன மாதிரியான பயம் இருக்கு பிரேமா? மிக முக்கியமாக அந்த போர்னால மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கிறது க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். அது நம்மளோட இங்கே நம்ம கேஸ் போடும்போது, அதாவது பெட்ரோல் போடும்போது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ரொம்ப
குறைவாக போணுது. நம்ம அதான் வந்து நம்ம ஃபெட்னால நியூஜர்ஸ்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தோம் இல்லையா, நம்ம முன்னாடி இருந்ததை விட ரொம்ப குறைவாக இருந்தது. பேரல் ப்ரைஸ் வந்து $70 கீழே போணுது அப்போ தான், ரைட். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் டைம். பிகாஸ் பேரல் ப்ரைஸ் வந்து ஒரு பேரல் ப்ரைஸ் வந்து $100 மேலெலாம் போயிருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போயிருந்தது. ஜூனும் பெஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் ஹெட்லைன் சிபிஐயில் மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணது ஆயில், பெரிய ட்ராப் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஜூலைலையும் குறைந்துக்கிட்டு வந்தது, இப்போ திரும்ப வந்து பழையபடி வந்து அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி பெட்ரோல் போடும்போது அதை பார்க்க முடிஞ்சது, ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. நமக்கு தெரியுது இந்த நொடி வரைக்கும் போர் நின்னப்பாடு கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை இல்லை, திரும்ப போயிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து கப்பல்கள் வெளில வராது, ஸோ கச்சா எண்ணெய் வெளில வராது. அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து ஆயில் ப்ரைஸ் ஏறப்போகுது. ஸோ இப்படி ஆயில் ப்ரைஸ் ஏற போகிறதுன்னு எல்லாம் கண்கூடாக தெரியுறதுனால தான் மார்க்கெட் வந்து பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்று கொடுக்கல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நாளைக்கு இன்னொரு வேறு விதமான ஒரு செய்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த போர் தான் ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. பிரேம வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கம்மியாச்சு, எது அதிகமாச்சு, அது மாதிரி ஏதாவது டேட்டா இருக்கா? கரெக்டாக. நம்ம ஷெல்டர் பார்க்கணும். ஷெல்டருங்கும் போது அதாவது ரெண்ட் ஆர் அந்த என்ன வந்து மார்கேஜ் கட்டுறாங்கங்கிற வச்சு ஷெல்டர் பார்க்கும்போது ஷெல்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது. ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை ஷெல்டர்லேயும் சரி, அதே நேரத்தில் ஃபுட்லேயுமே சரி. ஃபுட்டில் வந்து சில ஃபுட்டு வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் ஏறி இருக்கிறதா சொன்னாங்க. எக்ஸ் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம முட்டை வாங்கும்போது நானும் அவ்வளோ கவனிக்கல, ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சு நான் பார்க்கல. பட் நாளைக்கு போய் வாங்கும்போது பார்த்தா தெரியும். ஸோ அது ஏறி இருக்குங்கிறாங்க. இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் யாராவது வந்து இப்போது கார் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும், இல்லை ஓகே நம்ம அதிகமாக கட்டுறோம், இந்த நேரத்தில் வந்து வெளில போய் மார்க்கெட்டில் யாராவது கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்ரெசிவ் வச்சுருக்கீங்க, நீங்கள் கைகோ ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணலாம்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்கும். ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரேட் குறைஞ்சிருக்கதா அந்த சிபிஐ டேட்டாவில் வருது. ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாகவே வந்து அங்கங்கே ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டு சிபிஐ ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. நம்ம ஜாப் ரிப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். ஜாப் ரிப்போர்ட் பற்றி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் ஜாப் ரிப்போர்ட் வந்து எதிர்பார்த்த விட கொஞ்சம் மோசமாக தான் வந்துச்சு. எவ்வளோ ஜாப்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷனுக்கு பாதி தான் க்ரியேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 115K எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, 57 தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 4.3%லேருந்து 4.2% வந்து சந்தோஷம்னு சொன்னாலுமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு எப்படி கணக்கிடுறாங்கங்கிறது இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பிகாஸ் அது ரொம்ப மேனுவலாக கணக்கிடுறாங்க. அதாவது எவ்வளோ பேர் வந்து நான் வேலை இல்லைன்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான், அதான் வந்து அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய குறியீடாக நம்ம எடுத்துக்க முடியல. பிகாஸ் எப்பயுமே ஜாப் ரிப்போர்ட்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் என்ன பண்ணாங்க, சரி செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஜூன் வந்திருக்குன்னு வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடி வந்து ஏப்ரல் மேல வந்தது, இப்போ சரி செஞ்சு டவுன்கிரேட் பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ வந்து 1,00,000 ஜாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் அழிச்சிருங்க, வெறும் 50,000 தாங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ஜாப் ரிப்போர்ட்டோட தன்மை இல்லை வந்து எவ்வளோ வந்து மார்க்கெட்டோட ரியாலிட்டியாக அது பிரதிபலிக்கிறது அப்படின்னு வந்து தெரியல. பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ஜாப் ரிப்போர்ட் வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்போது ஒரு சுமாரான ஜாப் ரிப்போர்ட் தான் வந்துருந்துச்சு. சில சர்வீஸில் வேலை கிரியேட் பண்ணாங்க, சில சர்வீஸில் வேலை போயிருந்தது. எந்தெந்த மாதிரி செக்டார்லலாம் வந்து வேலை வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஹெல்த் சர்வீஸ் தான் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங், கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து வேலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வேலை போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏன்னா வந்து எப்பயுமே சம்மரில் வந்து எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷனாக ஹாஸ்பிட்டாலிட்டி தான் போகும். பிகாஸ் சம்மர் வெக்கேஷன் நிறைய பேர் வருவாங்க, நிறைய வந்து அங்கே வேலை வாய்ப்புகள் அது சம்மந்தமாக இருக்கும். பட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சம்மரில் இல்லை. ஈவன் தோ FIFA வேர்ல்ட் கப் போயிட்டு இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. ஆப்வியஸாக டெக் செக்டார் வந்து மைனஸில் தான் இருக்குது, ஜாப் லாஸஸில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய ஜாப் லாஸை நம்ம பார்க்கல. அது வரைக்கும் அது ஒரு ஆறுதலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்த சிபிஐ ரிப்போர்ட் எப்படி வரும், அதை பற்றி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஆமாம், ஏன்னா ரொம்ப முக்கியம் அடுத்த சிபிஐ ரிப்போர்ட் தான். ஏன்னா இந்த சிபிஐ ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது ஃபெட் என்ன பண்ண போகிறாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஃபெட் வந்து இப்போ ஜூலை மாதம் இறுதியில் வர அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் எந்த ரேட் சேஞ்சுமே பண்ண மாட்டாங்க. 350 to 375 அப்படிங்கிற பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. பட் ஜூலையோடது ஆகஸ்ட்டில் வரும் இல்லையா, அதை வச்சு தான் ரொம்ப முக்கியமாக செப்டம்பரில் இருக்க போகுது. ஆப்வியஸாக செப்டம்பர் மீட்டிங்குள்ளே ஆகஸ்ட்டும் வந்துடும். ஸோ ஜூலை ஆகஸ்ட் வந்து மிக முக்கியமான ஒரு சிபிஐ ரிப்போர்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். பிகாஸ் போர் திரும்ப ஆரம்பிச்சிச்சு, திரும்ப எல்லா ப்ரைஸும் ஏறப்போகுது. ஸோ அதனால் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுதான். பட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எப்பயுமே நான் முன்னாடி சொல்கிறது தான், இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம்தான். போர் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியோ வந்து ஒரு ஸ்டாப் கொண்டு வந்தால் ஆகணும். பிகாஸ் யாராலையும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது உலகத்தோட பொருளாதாரத்தை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எப்படியோ கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால்
சரியான நேரம் பார்த்து நீங்கள் உள்ளே போகணுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜஸ்ட் லைக் நாங்கள் வந்து அதில் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறது தான். ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போனால் பார்த்துட்டே வாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே வாங்க. ஸோ சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையும். அதனால தான் நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.